நடத்துறாங்க அந்த விழா. இந்த விநாயகர் ஊர்வலம் சொல்லி அங்கங்க விநாயகரை வச்சு வணங்குறாங்க. எதுக்காக உங்களுக்கெல்லாம் தெரியுமா? தெரியாது. அதனால சாமியார் தான் அந்த விளக்கத்தை கொடுக்க முடியும், வேற யாரும் கொடுக்க முடியாது. ஒரு விநாயகர் இருக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு 50 வருஷத்தை வச்சுக்கோங்க. 50 வருஷத்துல ஒரு 4 தெரு இருக்கும். 4 தெருவுக்கும் ஒரு வீதி இருக்கும். இந்த வீதியில என்ன ஆகுனா, அந்த 4 தெருவுல ஒரு தெருவு மட்டும் வசதியா இருப்பாங்க. ஆனா அந்த 3 தெருவு மட்டும் ரொம்ப ஏழ்மையில இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த வீதியில பல பிரச்சனை இருக்கும். எல்லாருக்கும் பல பிரச்சனை இருக்கும். அந்த வீதி வழியா போறவங்க என்னன்னு தெரியல, எவ்வளவு சம்பாதிச்சாலும் எங்க வீதியில இருக்கிறவங்க யாருமே முன்னேற முடியல, நாங்க முன்னேற முடியல அப்படின்னு சொல்லி குழம்புவாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த உச்சத்தில ஒரு விநாயகரை மண்ணால செய்வாங்க. விநாயகரை மண்ணால செஞ்சு என்ன செய்றாங்க, அந்த வீதியில இருக்கிற பிரச்சனையும் மக்களுக்கு இருக்க பிரச்சனையும் எல்லாரும் கேட்டுக்கிட்டு அவங்கவுங்க பிரச்சனைய சொல்லி அந்த விநாயகர் மண்ணு விநாயகத்தை சொல்லிடுவாங்க. அதுதான் விநாயகர். விநாயகர் என்ன அர்த்தம்னா, நீங்களே வச்சு நீங்களே உயிரை கொடுத்து நீங்களே அந்த கர்மத்தை அவருக்கு கொடுத்துறீங்க. அவர் என்ன செய்வாரு, மக்களோட கர்மத்தையும் அந்த வீதியில இருக்க கர்மத்தையும் எடுத்து தண்ணியில தூக்கி போட்டுறீங்க. நீங்களே அவரை உயிராக்கி தண்ணியில தூக்கி போட்டுறோம். தண்ணியில மண்ணு பிள்ளையர் என்ன ஆகும், அந்த பாவம் பூரா தண்ணியில கரைஞ்சிருது. அதனால அந்த பாவம் கரையும் போது நம்ம மேலும் மேல பெரிய லெவலுக்கு வந்துடும். நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். அதுக்கு தான் விநாயகர் ஊர்கள் எடுக்கிறது. ஒவ்வொரு விநாயகரையும் எதுக்கு வச்சு வணங்குறோம்னா, நம்ம பிரச்சனைய அந்த விநாயகர் மட்டும் வீட்டுக்குள்ளேயும் போக மாட்டாரு. அவருக்கு எதுவுமே பிடிக்காது. ரோட்லயே வருவாரு, ரோட்லயே போயிருவாரு. ஏன்னா அவரு ஜீவ சமாதி ஆகுறாரு. தண்ணியில தூக்கி போட்டா அவரு கரைந்து விடுறாரு. நீங்க எவ்வளவு குறை சொல்லி இருந்தாலும் எல்லாம் தண்ணியோட தண்ணியா கரைஞ்சு போயிருது. அதனால நம்மளுக்கு மூத்த கணபதியா இருக்கிறது விநாயகர் தான். அதனால இந்த விநாயகர் ஊர்வலத்தை நம்ம சிறப்பாக செய்யறோம். இந்த விநாயகரை பொறுத்த வரைக்கும் வீட்டு பக்கம் போக முடியாது, வீதி வழியா தான் போவாரு. போறப்ப பாவத்தை எடுத்து கொண்டு போய் அவரு செஞ்சிருக்காரு. அதனாலதான் ஒவ்வொரு நபரும் வருஷம் விநாயகருக்கு என்னென்ன அவருக்கு செய்யணுமோ அதை செஞ்சு அவர் பாவத்தை சொல்லுங்க, நல்லது கேளுங்க. கண்டிப்பாக நல்ல எதிர்காலத்தை அந்த மூத்த கணபதி